ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அந்த பகுதியின் நிலைமை குறித்து அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதால் உலகளவில் எண்ணெய் விலை உயர்வும் தட்டுப்பாடும் உருவானது. இதையடுத்து பல்வேறு நாடுகள் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேடைக்கு கொண்டுவர முயற்சி செய்தன. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழல் மேலும் பதற்றமடைந்துள்ளது. இந்த மோதலின் ஒரு பகுதியாக உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற சூழல்களில் நீரிணை வழி போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அமெரிக்கா நடவடிக்கை எடுப்பது வழக்கமாக இருந்தாலும் இந்த முறை அந்த நீரிணை தங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்று அமெரிக்கா கைவிரித்துள்ளது. அதேவேளையில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் நிரந்தரமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த பதற்றம் நீடித்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் மீண்டும் பாதிக்கப்படுவதுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளும் உயரக்கூடும் என்று அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்ந்த நிலையில் உள்ளதால் மத்திய கிழக்கில் தொடரும் இந்த பதற்றம் விலை குறையும் வாய்ப்பை மேலும் சிக்கலாக்கும் என்று பொருளாதார வட்டாரங்கள் கருதுகின்றன. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டியது அவசியம் என்ற கருத்து நிலவுகிறது. இருப்பினும் தற்போதைய சூழலில் இரு தரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து இன்னும் தெளிவான நிலை உருவாகவில்லை.